கொஞ்சம் புடிங்க, நான் போய் ஸ்பூன் எடுத்துட்டு வரேன். வாயில ஸ்பூன் வைக்கணும். சரி சீக்கிரம். என்னன்னு இது? அண்ணா இப்ப எப்படின்னு இருக்கு? பரவாயில்லையா அண்ணே? ஒன்றும் இல்லைம்மா. பாத்துண்ணே. என்ன பண்ணல? அவன் என்ன சரியானதும் உள்ள போயிட்டான். அவன் அந்த ஆதாரத்தை எடுக்க போயிருப்பான்னு நினைக்கிறேன். அவன் அந்த ரூமை விட்டு வரும்போதே கையில ஆதாரத்தை வச்சிருந்த மாதிரி இருந்ததே. சரி விடு, இன்னும் வேற ஏதாவது ஆதாரம் இருந்திருக்கும், அதை மறந்துருப்பான். மறுபடியும் ஞாபகம் வந்து எடுக்க போயிருப்பான். வந்துருவான், விடு, டென்ஷன் ஆகாத. எல்லா பிளான்லயும் ஏதாவது நடந்து சொதப்புது. தேவையில்லாம இவனுக்கு இப்பதான் காக்கா வலிப்பு வரணுமா என்ன? அதனால தானே இப்ப லேட் ஆகுது. ஏய், அவன் என்ன பண்றான் ஏது பண்றான்னு பாருங்க. ஏதாவது தெரியுதான்னு பாருங்க. என்ன கார்த்திகை சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. என்னமோ பிரச்சனை. அண்ணாமலை அண்ணனுக்கு காக்கா வலிப்புலாம் வரல, அவர் நடிக்க தான் செஞ்சிருக்காரு கௌதம். சரி, அப்ப உங்க கையில எதுக்கு ருத்ராட்சத்தை கொடுத்தாரு? ருத்ராட்சம்னா ஏதோ அர்த்தம் இருக்கு கௌதம். ருத்ராட்சம் ருத்ராட்சம். கௌதம், ஒருவேளை ருத்ராவை சொல்லியிருப்பாரோ? ஆமா, காலையில இருந்து ருத்ராவை நான் எங்கேயுமே பார்க்கல. எங்க போயிருப்பா? அதான் எனக்கும் புரியல கௌதம். ஒருவேளை ருத்ராக்கு ஏதாவது ஆபத்துன்னு சொல்லி அதுக்காக தான் வெளியில கஞ்சாட காமிச்சாரோ? என்னவா இருக்கும் கௌதம்? எனக்கு ஒண்ணு தோணுது. ருத்ராட்சத்துக்கு எப்படி ருத்ரான்னு அர்த்தமோ அதே மாதிரி அண்ணன் கஞ்சாட வெளில காமிச்சதுக்கு கண்டிப்பா ஏதாவது அர்த்தம் இருக்கும். நம்ம வெளியில போய் செக் பண்ணிடலாமா? வெளியில போய்? ஐயோ கௌதம், யோசிக்கிறதுக்கு டைம் இல்ல, வாங்க போய் பார்ப்போம். சரி வாங்க. என்னடா வருஷம் நடந்துக்கிட்டு இன்னும் ஃபோன் வரல? அதான் தெரில, கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். சித்தப்பா, பயப்படாத பயப்படாத, அதான் சித்தப்பா வந்துட்டேன்ல. அழாத ருத்ரா. ருத்ரா குட்டி, ஒண்ணு இல்லம்மா, ஒண்ணு இல்ல. கௌதம், நல்ல வேளை ஏதோ ஐடியா பண்ணி பாப்பாவை தூக்கிட்டு வந்துட்டோம். இனிமே எந்த பிரச்சனையும் இல்லை.
முத வேலையா நம்ம அண்ணாமலை அண்ணனுக்கு இந்த விஷயத்தை தெரிவிச்சே ஆகணும். சரிங்க கார்த்தி. அந்த வேன்ல தான் இந்த ருத்ரா இருப்பா. நீ ஆர்டிஸ்ட் எத்தனை வந்து கொடுத்துட்டு இவளை பத்திரமா கூட்டிட்டு போலாம். என்ன அண்ணாமலை ஒண்ணுமே பேசாம நீ பாட்டுக்கு வந்து இந்த ஹாட்டிஸ்க்கு கொடுத்துட்டு வந்துட்ட? என்னவோ 24 மணி நேரத்துக்குள்ள முடிஞ்சா வாங்கி பாரு, இல்லனா உன்னை அதை பண்ணிடுவேன் இதை பண்ணிடுவேன்னு தாம் தும்னு குதிச்சா இப்ப என்னாச்சு? வர்ஷாவையும் சரி ஸ்வேதாவையும் சரி சும்மானு நினைச்சிடாது. எங்களுக்கு அவ்வளவு சீக்கிரத்துல தோல்வி ஒத்துக்கிற மனப்பான்மை கிடையவே கிடையாது. உடம்புல இருக்கிற கடைசி மூச்சு அப்படி தொத்திக்கிட்டு இருக்கிற வரைக்கும் எப்படியாவது அடுத்தவங்கள அழிச்சாவது நாங்க ஜெயிச்சிடணும்னு போராடி ஜெயிச்சுதான் பழக்கம். இப்ப பார்த்தல்ல என்னாச்சுன்னு? மொத்தமா உள்ளுக்குள்ள ஆடி போச்சா? இத வச்சுக்கிட்டு தானே இவ்வளவு நாள் இத்தனை ஆட்டம் ஆடல. இப்போ இது என் கையில இருக்கு, பார்த்தல்ல? இனிமே எனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ஸ்வேதாவை நான் நினைச்சதை விட சுலபமா வெளியில கொண்டு வந்துருவேன். இனிமேலாவது இந்த வாலாட்டுறதெல்லாம் நிறுத்திட்டு அமைதியா நடந்துக்க, இல்ல நான் சொன்ன மாதிரி உன் வாளை ஒட்ட நறுக்கிடுவேன். என்ன சிரிக்கிற? தங்கச்சி என்னண்ணே? உன் போன் எடுத்துட்டு வாமா. இந்தாங்கண்ணே. ஒன்றும் இல்லைம்மா, அண்ணா ஃபுல்லாக பேலன்ஸ் இல்லை, ஒரு ஃபோன் பண்ணிட்டு தரேன், நீ போ. ம். இப்ப எதுக்கு இதை காட்டுற? வா. மாப்பிளை, மாப்பிளை.
மாப்ள மாப்ள டேய் 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 என்ன ஏன் ஏலம் விட்டுட்டு இருக்க? உன்னை எதுக்கு நான் ஏலம் விட போறேன்? ஒரு முக்கியமான விஷயம் கீழே வா. என்ன விஷயம்? டேய் முக்கியமான விஷயம் சொல்லிட்டு இருக்கேன், அங்கே நீ என்னன்னு கேட்டிருக்கேன். கீழே வாடா. டேய் கிறுக்கா, எது கூப்பிட்டப்போ? முக்கியமான விஷயம் மாப்ள. என்னடா? வானிலை இருக்கே பார்த்தா புயலாமா, கலர் கலரா அலாட் விட்டுருக்காங்க மாப்ள. பயங்கரமா மழை வருமாமா. வெளியில இருக்க அரிசி மூட்டையில உள்ள எடுத்து வைக்கணும். அப்புறம் அரிசி யாருக்கு அனுப்ப வேணாம். அப்புறம் நினைச்சு போச்சுன்னா காசு கொடுக்க மாட்டானுங்க. ஏற்கனவே பயங்கர பாக்கி இருக்கு. டேய் லூசாடா நீ. நான் ஊருக்கே தெரியுது மழை காலம் எல்லாம் ஏற்பாடு நான் பண்ணிட்டேன். நீமா புதுசா சொல்ற? இதுக்குதான் அவசர அவசரமா கூப்பிட்டியாடா? மாப்ள ஊர்ல எல்லாத்துக்கும் தெரியும். ஆனா உனக்கு தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியாதுல்ல, அதான் கூப்பிட்டு சொன்னேன். நீ பண்றது இருக்கு பாரு. என்ன நீ ஒரு மாதிரி டென்ஷனா இருக்க? முகலாம் வேர்த்து இருக்கு. ஏதோ பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாமா, பிரச்சனை எல்லாம் எதுவும் இல்ல. ஏய் நம்ம ஊர்காரங்கிட்டலாம் அந்த போர் போடணும் குழிகளையும் நோண்டி வச்சிருக்காங்களா, அதெல்லாம் மூட சொல்லியிருக்கேன். ஆள் கிணறு எதுவும் இருக்கூட சொல்லியிருக்கேன். அதெல்லாம் கரெக்டா இருக்கான்னு போய் செக் பண்ற, புரியுதா? பார்த்து மூட சொல்லு. அது பண்ற வரைக்கும் நீ வாயை மூடு. வர்ஷா கேட்டியா? ஏதோ போர்வெல் குழியில தோண்டி வச்சுட்டு மூடாம இருக்காங்களா, அது எப்படி மூடலாம்னு சொல்லு. தோ இவ்வளோ போட்டு மூடுங்க. சைஸ் பத்துமா கார்த்தி? என்ன வர்ஷா முறைக்கிற? ஏன்னா நான் என் தலைவர் மாதிரி ஏதாவது வாங்கினா நானே வச்சுக்க மாட்டேன், அதை திருப்பி கொடுத்துருவேன். அதான் நீ எனக்கு காட்டின பயத்தை உனக்கு திரும்ப காட்டினேன். வர்ஷா உங்ககிட்ட ஒன்று கேட்கணும்னு இருந்தேன். காரை அவ்வளோ வேகம் ஓட்டிட்டு இருந்து மோதிர மாதிரி நிறுத்தினா பயப்படாம என்ன பண்ணுவாங்க? பாட்டா பாடிட்டு இருப்பாங்க. ஏன் நீ பயப்பட மாட்டேன்? என்ன உன்னை பார்த்து பயந்த மாதிரி பேசுன? என்ன முறைக்கிற? இன்னும் ட்ரீட்மெண்ட் பாக்கி இருக்கு. இது உனக்கு வேணுமா? இதை வச்சுட்டு உன்னால ஒன்றும் பண்ண முடியாது. இந்த வச்சுக்கோ. அட வெக்க படம் வாங்கிக்கோ. ரொம்ப ஆசைப்பட்டு கேட்டே இல்ல. என்ன சொன்ன? சுவேதாவை ஜெயில இருந்து வெளியில கொண்டு வரதா உன் கனவுன்னு சொன்னியே. கரெக்ட், அது கனவுதான். கனவா தான் இருக்கும். நிஜத்துல நடக்கவே நடக்காது. ஏன்னா நான் நடக்க விட மாட்டேனே. என்ன சொடுக்கு போட்டு கூப்பிட்டு என்ன சொன்ன? அதே மாதிரி சொடுக்கு போட்டு கூப்பிட்டு உனக்கு சொல்றேன். நவம்பர் 14ஆம் தேதி முத்தரசன் வெண்ணிலா கல்யாணம் நடந்தே தீரும். அதை நான் நடத்தி காட்டுவேன். பாக்குறியா? ஏய் என்ன விட்ட ஒரேடியா பேசிக்கிட்டே போற? ருத்ரா இன்னமும் ஏன் பாதுகாப்புல தான் இருக்கான். அத மறந்துட்டு பேசாத. இன்னும் ஒரு வார்த்தை பேசுன அந்த குழந்தைய உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவேன். உண்டு? ஆமா, அந்த குழந்தை உங்ககிட்ட உண்டு இல்ல இல்ல எங்கிட்ட உண்டு. அப்படி இருக்கும்போது நீ எப்படி உண்டு இல்லைன்னு ஆக்குவ? 1 2 3 4 கம் ஆன் ஸ்டார்ட் தி மியூசிக். என்ன முழிக்கிற? அட வர்ஷாக்கு தான் ஃபோன் வந்து குணக்கல, அவளை கூட பேச வர்ஷா. சாரி மேடம், குழந்தைய காணும் மேடம். எப்படி போனானே தெரியல மேடம். என்ன வர்ஷா வீட்டுக்குள்ள வந்த அன்னைக்கு அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன் வீரவாசனம் எல்லாம் பேசுனேன். இப்போ அப்புறம் ஏன்னு முடிச்சுட்டு நிற்கிற? நீயும் சுவேதா மாதிரி வெட்டு வெத்துதான். 2 பேர் நல்லா வளர்ந்துருக்கீங்களோ ஒழிய இது வளரல. இதுக்கு மேலே உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. இனிமேலாவது அதை புரிஞ்சுக்கோங்க. உனக்கு இந்த வெக்க மானம் சூடு சொன்னங்கிற கேட்டகரியில் ஏதாவது ஒன்று இருந்தால் கூட உடனே இந்த வீட்டு விட்டு போயிரு. இல்லை நான் இங்கே தான் இருப்பேன், அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன் சட்டி பணம் செய்வேன்னு சொன்னேன்னா இதோ இங்கே ஒன்று தண்டம் ஒன்று தின்னுட்டு இந்த வீட்டில் சுற்றிட்டு இருக்க ஏன மாதிரி அது கூட ஒன்று மதிக்காது. எங்க யானை பின்னாடி மணி மாதிரியே போயிட்டு இருக்க?
அப்படி இல்ல கார்த்தி, மணி பின்னாடி யானை மாதிரி போயிட்டு இருக்கேன்னு சொல்லணும். மாத்தி சொல்லிட்டேனே. ஐயோ ரோட் ரோலரு, கொஞ்சம் இரு, என்ன அவசரம், பேசிட்டு போலாமே. உன் ஃப்ரெண்டு போய் டபார்னு கதவை சாத்துற ஸ்டைல பார்த்தா எப்படியும் லஞ்சுக்கு ஸ்பெஷலாக ஏதாவது ஆர்டர் பண்ணுவோம் போல இருக்கு. ரோட் ரோலரு, எப்படி உன் ஃப்ரெண்டு அவ இங்கேயே தங்கிடுவாளா இல்லை கிளம்பி போயிடுவாளா? சும்மா அந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்காதீங்க. ஸ்வேதாவும் சரி வர்ஷாவும் சரி அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. அப்படியா? என்ன பண்றது? அப்படி இப்படி இருந்தாலும் என்ன அப்படி இப்படி சோன்ட்டு அப்படி அவங்க தப்பு செய்கிறாங்கன்னு வாயிலேயே சொல்ல. அதெல்லாம் அவங்க தோத்து போயிட்டேன்னு ஒத்துக்கிட்டா கண்டிப்பா சொன்னதை நிறைவேற்றி காமிச்சிருவாங்க. ஓ, எனக்கு தெரிஞ்சு வர்ஷா கிளம்பிடுவான்னு நினைக்கிறேன். அப்போ உன் ஃப்ரெண்டு ஸ்வேதாக்கு நிரந்தர ஜெயில் சாப்பாடு தானே? நான் பெரியவங்க கிட்ட சொல்லிட்டு கிளம்பி போறேன். ஸ்வேதாக்காக பறிஞ்சு கட்டி என்னை பழி வாங்கணும்னு நீ இந்த வீட்டுக்குள்ளே வந்த. நீ என் எதிரி லிஸ்ட்டில் சேர்ந்துட்டாலும் உன் வேகம் எனக்கு பிடிச்சிருக்கு. இந்த அண்ணாமலையே அசைச்சு பார்த்துட்டில்ல, கிளம்பு. கார்த்தி, மாப்பிள்ள தம்பி, ஜனனி உனக்கும் தான். இங்கே நடந்த எந்த விஷயமும் முத்தரசனுக்கு தெரிய வேணும். பாவம், நம்ம கல்யாணத்தில் எவ்வளோ பிரச்சனையான்னு பயந்துருவான். என்ன ருத்ரா குட்டி, அப்பாவுக்கும் வெண்ணிலா சித்திக்கும் நல்லபடியாக கல்யாணம் நடக்கணும் இல்லையா? அப்போ இங்கே நடந்த எந்த விஷயத்தையும் அப்பா கிட்ட சொல்லிடுவானா? பாவம், அவர் பயந்துருவார் இல்லையா? நீங்க சொன்னாலும் நான் சொல்ல மாட்டேன். அப்பா, நான் காணாம போயிட்டேன், அப்புறம் உங்களை குளத்துக்குள்ள அமுக்கிட்டாங்கன்னு தெரிஞ்சா ரொம்ப பயப்படுவாரு. உங்களுக்கு எதுவும் ஆகலைல்ல? எனக்கு எதுவும் ஆகாதுடா. உங்கள் அப்பாவுக்கு வெண்ணிலா சித்திக்கும் கல்யாணம் ஆகிற வரைக்கும் எனக்கு எதுவும் ஆகாது, ஆகவும் கூடாது. உங்கள் அப்பாவுக்கு வெண்ணிலா சித்திக்கு நல்லது நடந்தா உனக்கும் நல்லது நடந்த மாதிரி தானே? அந்த நேரத்தில் உன் சித்ரா அம்மா நம்ம பக்கத்தில் இருப்பாங்க. அதனால் நமக்கு எந்த பிரச்சனையும் வராது. ம்